ப்ரோ கபடி லீகின் தொடக்க போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணி த்ரில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. ப்ரோ கபடி லீகின் 12வது சீசன் விசாகப்பட்டினத்தில் தொடங்கியது. முதல் போட்டியில் தமிழ் தலைவாஸ், தெலுங்கு டைட்டன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. ஆரம்பம் முதலே போட்டி விறுவிறுப்பாக சென்ற நிலையில் முதல் பாதியில் 14-13 என்ற கணக்கில் தமிழ் தலைவாஸ் முன்னிலை வகித்தது. இரண்டாவது பாதியிலும் இரு அணி வீரர்களும் அபாரமாக விளையாடியதால் போட்டி திக் திக் என நகர்ந்தது. கடைசியாக 38-35 என்ற புள்ளி கணக்கில் தமிழ் தலைவாஸ் அணி த்ரில் வெற்றியை ருசித்தது. குறிப்பாக கடைசி நிமிடத்தில் கேப்டன் பவன் ஒரே ரெய்டில் 3 புள்ளிகள் எடுத்து அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார். தஜிகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய கால்பந்து அணி வெற்றி பெற்றதன் மூலம் 133வது தரவரிசையிலிருந்து 106வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. CAFA நாடுகள் கோப்பை கால்பந்து தொடரில் தஜிகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய கால்பந்து அணி 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. விறுவிறுப்பாக நடந்த இந்த போட்டியில் இந்திய அணி 2-1 என்ற நிலையில் முன்னிலையில் இருந்தபோது தஜிகிஸ்தான் அணிக்கு பெனால்டி வாய்ப்பு கிடைத்தது. அதனை இந்திய கோல் கீப்பரான குர்ப்ரீத்தின் தடுத்ததால் வெற்றி இந்தியா வசமானது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா பெற்ற முதல் வெற்றி இதுவாகும். உலக சாம்பியன்ஷிப் காலிறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்து போராடி தோல்வியடைந்தார். பாரிஸில் நடைபெற்ற போட்டியில் இந்தோனேஷிய வீராங்கனை புட்ரி குஷிமாவை எதிர்கொண்டார். அபாரமாக விளையாடிய புட்ரி முதல் செட்டை 21-14 என்ற புள்ளிகளில் எளிதில் வென்றார். பின்னர் ஆக்ரோஷமாக விளையாடிய சிந்து 21-13 என்ற புள்ளிகளில் இரண்டாவது செட்டை எளிதில் கைப்பற்றியதால் ஆட்டம் விறுவிறுப்படைந்தது. எனினும் வெற்றியை தீர்மானிக்கும் இறுதி செட்டில் அபாரமாக விளையாடிய புட்ரி குஷிமா 21-16 என்ற கணக்கில் கைப்பற்றினார். இந்த தோல்வியால் PV சிந்து காலிறுதியுடன் உலக சாம்பியன்ஷிப்பில் இருந்து வெளியேறினார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.